வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராகுல் சங்கரத்யாயன் எழுதின ஃப்ரம் ஒல்கா டு கங்காவில் 2வது கதையான திவ்வா அந்த கதையை பார்க்கலாம் வாங்க. இந்த 2வது கதை நடக்கிற இடம் ஒல்கா நதியோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரம். இதில் இருக்கக்கூடிய மக்கள் இண்டோ ஸ்லாப் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள். காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி 3500 வருஷங்கள். அதாவது இது இந்த ஆரியன் இனம் உருவான அந்த சமயம், அதாவது கிட்டத்தட்ட 225 சந்ததிகளுக்கு முன்னாடி. அப்போ பார்த்திங்கன்னா இந்தியா, ஈரான், ரஷ்யா இவங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. எல்லாருடைய பேரையும் எப்படி நம்ம சொல்லுவோன்னா, ஒன்று இண்டோ ஸ்லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சட்டம் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது இந்த கதையில் முக்கியமான கதாபாத்திரம் திவா. திவானா பகல். அவங்க சூரஷர்வான்ற ஒருத்தங்களோட இருக்காங்க. சூரஷர்வானா சூரியன். இப்போ 2 பேருமே ஒரு இடத்துக்கு ஓடி போய் களைச்சி உட்காந்துட்டுருக்காங்க. காரணம் அவங்க ஒரு மானத்திருத்தின்னு வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க ரொம்ப களைப்பாக வேர்த்து போய், ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய அழகான ரம்யமான இடத்த பார்த்த உடனே சரி இங்கே கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட களைப்பையும் மறந்து அவங்க சுற்றி இருக்கிற அழகான அந்த பசுமையையும் அங்கே நல்ல வாசம் இருக்கிற பூக்களையும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் இருந்த அம்பையும் வில்லெல்லாம் கீழே வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை, பர்பிள், சிகப்பு கலர் பூக்கள் எல்லாம் அவர் சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு. உட்கார்ந்துட்டுருக்க திவா அவரையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்ல ஒரு வலுவான ஒரு ஆண்மகனாக அவங்க கண்ணுக்கு தெரிகிறாங்க. அவர் எப்போதுமே வேட்டையிலையும் சரி, நடனத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆண்மகன்தான். அதையெல்லாம் இப்போ யோசித்து பார்த்துக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவன் அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே பறிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அவன் மனசில் அவன் மேலே பார்க்க அவன் மேலே ரொம்ப ரொம்ப அன்பு ரொம்ப அதிகமாகுது. ஆனால் அவள் யோசிக்கிறா, எல்லா ஆண்களும் அவளோட அன்பை பெறுறதுக்காக அவள் முன்னாடி நல்லபடியாக ஆடுறது, அப்புறம் வேட்டையில் அவங்க திறமையை காட்டுறது, அதுக்கப்புறம் உடல் வலிமையிலையும் பலமாக இருக்கும் போது இந்த சூர் மாத்திரம் ஏன் அவனுடைய ஆசையை வெளிப்படுத்தாமல் இருக்கான்? அவன் மேலே அவ்வளோ வகையாக மற்ற ஆண்களுக்கு இணையாக அவனோட ஆசையை வெளிப்படுத்தாமல் இருக்கான். அவன் கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லாமல் இருக்கானே. மிஞ்சி போனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு வாட்டி அவனுக்கு முத்தம் கொடுத்துருக்கலாம், இல்லை கட்டி பிடிச்சிருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் எந்த விதமான ஒரு கோரிக்கையோ இல்லை அவனுக்கு அவன் மேலே இருக்கிற ஆசையோ வெளிப்படுத்தலை அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும் போதே அவன் பூக்களெல்லாம் பறிச்சுட்டு அவள் பக்கத்தில் உட்கார்றான். அங்கே உட்காரும் போது அவள் யோசிச்சுட்டே இருக்கா, இவனை நம்ம ரொம்ப நாள் இவனை நம்ம பார்ட்னராக சூஸ் பண்ணலைன்னா அதுக்கு தப்பு அவன் மேலே தான். ஏன்னா கதவு யார் தட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் திறக்கும். இவன் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி அவனை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவன் கிட்ட வந்தோடனே அவள் சொல்கிறான், நல்லா வாசமாக இருக்குது இந்த பூக்கள்லான்னொன்னே சூர் சொல்கிறான், இந்த மாதிரி நான் அதை உன்னுடைய தலைமுடியில் கட்டுறதுக்காக தான் எடுத்துன்னு வந்தேன். அப்படி கட்டினா அது இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லும் போது, ஓ இந்த பூவெல்லாம் எனக்காக தான் எடுத்துன்னு வந்தியான் போது, ஆமாம், அதாவது நான் உன்னையும் பார்த்தேன், அந்த பூக்களையும் பார்த்தேன். உடனே என் மனசில் கடல் தேவதைகள் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்கன்னொன்னே, என்ன கடல் தேவதையா அப்படின்றா. ஆமாம், கடல் தேவதைகள். அவங்க நம்ம என்ன நினச்சாலும் அதை நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு நம்ம மேலே கோபம் இருந்ததுன்னா நம்ம உயிரே எடுத்துடுவாங்க அப்படின்னோடனே, அப்போ நான் எந்த மாதிரி ஒரு தேவதை அப்படின்னு கேட்குறா. அதுக்கு கண்டிப்பாக நீ கோபமான தேவதை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் நீ என்றைக்குமே என்னை பிடிச்சிருக்கு அப்படின்றத நீ காமிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை, நான் எப்போதுமே நம்மளோட இளமை காலத்தை நினச்சிப்பேன். அப்போ நம்ம ரொம்ப 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் அடிக்கடி நான் உனக்கு முத்தம்லாம் கொடுப்பேன். ஆனால் நான் கொஞ்சம் வளர்த்தி அடைஞ்ச உடனே, உடம்புல மாற்றங்கள் வந்த உடனே நம்ம இனத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்ததுனால நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்னு திவா சொல்கிறாங்க. அது தப்பு இல்லை திவா அப்படின்றா. அப்போ யாரோட தப்புனா என்னோட தப்பு தான். ஏன்னா நீ எப்படின்னா நம்ம இனத்தில் இருக்கிற எந்த ஆண்மகன் உன்கிட்ட ஒரு முத்தம் கேட்டாலோ இல்லை கட்டி அணைக்க சொன்னாலோ உடனே நீ அவங்கள வருத்தப்பட வைக்காமல் உடனே அதை நீ அவங்களுக்கு செய்வ.
அதே சமயத்தில் நம்ம இனத்தில் யார் நல்லா வேட்டையாடுவாங்க, யார் நல்லா நடனம் ஆடுவாங்க, யார்கிட்ட வந்து நல்ல உடல் வலிமை இருக்கோ அவங்கள தான் நீ உன் பார்ட்னராகவும் தேர்ந்தெடுப்ப, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், ஆனால் நீயும் வந்து எல்லா வகையான தகுதி இருக்கிறவன் தானே, அப்போ ஏன் வந்து நான் உன்னை திருப்திப்படுத்தலைன்னு போது அவன் சொல்கிறான், நான் இது வரைக்கும் உன்கிட்ட வெளிப்படையாக வந்து என்னுடைய ஆசையை சொன்னதில்லை அப்படின்னு சொல்லும்போது, திவா சொல்கிறா, சின்ன வயசில் கூட தான் நீ உன்னுடைய ஆசையை வந்து வார்த்தையால் சொன்னதில்லை, ஆனால் அப்போ எனக்கு புரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் நான் வளர்ந்துட்ட அப்புறம் வந்து நான் வந்து உன்னை புரிஞ்சிக்க முயற்சி செய்யலை, அதனால தான் வந்து உன்கிட்ட நான் ஆசையாக இருக்கேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இனிமேலுக்கு வந்து நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை எப்போதும் என் மனசுலேயே வச்சுருப்பேன் போது, அப்போ நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரியே இப்போவும் இருக்கலாமானா கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சின்ன வயசில் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்களோ அதே மாதிரி நெருக்கமாக இருக்காங்க. அப்போது வந்து திவா சொல்கிறா, நீயும் நானும் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க தான், ஆனால் நான் உன்னை மறந்துட்டேன் பாருன்னு சொல்லும் போது அவள் கண்ணன் தண்ணியெலாம் வருது. உடனே அவளோட கண்ணடியெல்லாம் தொலைச்சிட்டு அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நீ ஒன்றும் என்னை ஏமாத்தலை, நீ வளர்ந்த அப்புறம் உன்னோட குரல் உடம்பு எல்லாமே மாறிட்டப்புறம் நான் பயந்து போய் நான் தான் உன்னை விட்டு விலகி போயிட்டேன் அப்படின் போது, நீ வந்து உன் நினைவுகள்லேருந்து என்னை விட்டு விலகி போகல, உனக்கு என்னை பிடிச்சி தானே இருக்குன்னு போது, ஆமாம் ஆமாம்மா, அப்போ இனிமேலுக்கு என்னை பார்த்து நீ பயப்படக்கூடாதுன்னு. இல்லை, நான் வந்து பயப்பட மாட்டேன், இப்போ இந்த பூக்கள் எல்லாம் உன் தலையில் வைக்கலாமான்னு கேட்டுட்டு அவள் தலையில் அது ரொம்ப அழகாக வந்து அலங்காரமாக வந்து கட்டிட்டு அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. மிச்சம் இருக்கிற பூவெல்லாம் கூட அவள் தலையில் இருக்கிறது இல்லாமல் ஒரு மாலையாக போட்டுட்டு மிச்சத்தை அவன் தலையிலலாம் போட்டுருக்கான். இப்போ திவா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் போய் அவளை பார்க்குறான். அவள் ரொம்ப அழகாக அவன் கண்ணுக்கு தெரிகிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறான், இன்னும் அழகாக தெரிகிறான். ஆனால் என்னென்னா அந்த பூக்களோட மனம் அவனுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் திரும்பி வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். 2 பேரும் வந்து ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்காங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறான், திவா, இந்த பூக்கள் வந்து உன் தலையில் வச்சுட்டு அப்புறம் இன்னும் அழகாக தெரியுது அப்படின்னோடனே அவள் கேட்குறா, பூக்கள் அழகாக தெரியல நானா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் கொஞ்சம் தூரத்தில் போய் உன்னை பார்த்தேன், அழகாக தெரிஞ்சேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன், இன்னும் அழகாக தெரிஞ்சேன் போது, அப்போ நீ இந்த ஒல்கா நதியோட அந்த கரையிலேருந்து போய் என்னை பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் அவ்வளோ தூரம் போகக்கூடாது, ஏன்னா அவ்வளோ தூரம் போனேன்னா இந்த மனமும் எனக்கு வராது, உன்னோட முகமும் எனக்கு சரியாக தெரியாது அப்படின் போது, சரி அப்போ இனிமேலுக்கு என்னை விட்டு தூரமாக போகாத, என்கிட்டயே இரு அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் உன் கூடவே இருக்கேன், எப்படி வந்து சூரியன் வந்து பகலோட ஒன்றாவே இருக்கும் அந்த மாதிரி நான் இருக்கேன்னொன்னே, நீ என் கூட இன்றைக்கி டான்ஸ் ஆடுவியானா ஆமாம், என் கூடவே இருப்பியானா ஆமாம், ராத்திரி முழுக்க இருப்பேன்னா ஆமாம் அப்படின்றான். அப்போ இன்றைக்கி நீ தான் என் கூட இருக்கணும், நான் மற்ற ஆண்களெல்லாம் என்கிட்டயே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் வந்து அரவணைச்சிக்கிறாங்க. அப்போ வந்து சில வேட்டையர்கள் அப்புறம் இளைஞர்கள் பெண்கள்லாம் வர சத்தம் கேட்குது. ஆனால் இவங்க அப்படியே தான் இருக்காங்க. அப்போது ஒரு குரல் கேட்குது, ஓ அப்போ திவா உனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய துணை வந்து சுர்தானான் போது திவா திரும்பி பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, சுர்தான் பாரு இந்த பூக்களெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கானோன்னு அந்த பொண்ணு சொல்கிறா, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன், எனக்கும் பண்ண அப்படின் போது திவா சொல்கிறா, இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு, அதனால் உனக்கு பண்ண முடியாது, நாளைக்கு என்னவா. அப்போ நாளைக்கு சுறா என்னோடையவனா இருப்பானா, இல்லை இல்லை நாளைக்கும் அவன் எனக்கு தான் அப்படின்றா. அது எப்படி சுறா வந்து உனக்கே தினமும் இருக்க முடியும், அது சரியில்லை இல்லையா அப்படின் போது திவாவுக்கு தெரிஞ்சிடுது நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி அதுக்கப்புறம் எல்லா மறுநாளும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறான். இப்போ வந்து அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது வேட்டையாடுறவங்களாம் அங்கே நிறைய பேர் வராங்க. அவங்களோட ஒரு பெரிய கருப்பு கலர் நாய் வேறு வருது. அது வந்தோடனே சுர்கிட்ட போயிடுது. அதுலேருந்து தெரியுது சுரோடைய நாய் அதுன்னு. அவனுக்கு வந்து ஞாபகம் வருது, இது எப்படி ஒரு அழகாக ஒரு ஆடை வந்து வேட்டையாடி கொண்டுச்சு அப்படின்னு. அவன் தீவாவோட காதில் வந்து எது ஒன்று சொல்லிவிட்டு ஓடி போயிடுறான். அடுத்த சாப்டரில் அடுத்த இதில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு பெரிய குடிசையில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் வந்து செவரெல்லாம் வந்து மரத்தாலையும் கூரை வந்து ஓலையிலையும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய ஆயுதங்கள்லாம் அங்கே இருக்குது. எல்லாமே வந்து நல்ல கூரான ஆயுதங்கள், எல்லாமே வந்து வேட்டைக்கு வந்து இன்னும் வந்து மெருகேற்றப்பட்ட விஷயங்களாக இருக்குது. அதே சமயத்தில் அவங்களோட வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு காலத்தில் நிஷான்னு இருந்த ஒரு பெண்மணியோட தலைமையில் இருந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த சந்ததிகள் தான் இவங்கெல்லாம். இவங்க எல்லாருமே ஒரே கூரைக்கிட்ட தான் வாழ்வாங்க, ஒன்றா சேர்ந்து வேட்டைக்கு போவாங்க, ஒன்றா சேர்ந்து பழங்கள் தேனெல்லாம் வந்து சேகரிப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு
பெண்மணி தான், அங்கே இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி தான் சீஃபாக இருப்பாங்க, தலைமையாக இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பாங்க. இந்த வாழ்க்கையில் வந்து எதுவுமே தனிப்பட்ட நபருக்குன்னு கிடையாது. வேட்டை ஆடினாலும் சரி, டான்ஸ் ஆடினாலும் சரி, ஒன்றா வந்து இருந்தாலும் சரி, லவ் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதாலும் சரி, இல்லை வந்து தோளால் வந்து ஆடை செய்கிறதாலும் சரி, எல்லாமே சேர்ந்து தான் செய்வாங்க. எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மாவாக தான் இருப்பாங்க, ஒரு பெண்மணியாக தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. இப்போ இந்த குடிசையில் மாத்திரமே 150 பேர் இருந்தாங்க. எல்லாமே நிஷா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு வகையில் பார்த்தா எல்லாருமே ஒரே குடும்பம் தான். ஆனால் அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே நிறைய குட்டி 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 குடும்பங்கள் இருக்கும். இப்போ ஒரு அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க தான் அந்த குட்டி குடும்பத்தோட தலைமை. அவங்க இறந்துட்ட அப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் வந்து அதில் யார் மூத்தவங்களோ அவங்க ஆயிடுவாங்க. இப்போ ஒரு பெரிய அம்மா இருக்காங்க, அவங்க கீழே நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஒரு சப் ஃபேமிலிஸாக இருக்கும். அந்த சப் ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய பெண்மணி வந்து தலைவங்களாக இருப்பாங்க. அப்போது வந்து அந்த சின்ன ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து அவங்க அம்மாவோட பேரை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ வந்து திவா, இப்போ அவங்களுக்கு திவாவுக்கு வந்து குழந்தை பிறந்தது. அவங்களுக்கு திவாவுக்கு அம்மா இல்லைன்னா அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் வந்து திவாவோட குழந்தைகள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஆனால் வந்து யார் என்ன சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்களோ அது வந்து ஒரு மாமிசமாக இருக்கலாம், இல்லை பழமாக இருக்கலாம், இல்லை தேனாக இருக்கலாம், அதையெல்லாம் பொது, அதையெல்லாம் மொத்தமாக போட்டுருவாங்க. தனித்தனி குடும்பம்லாம் இல்லை, எல்லாரும் ஒரே நிஷா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். கொண்டு வர சாப்பாடெல்லாம் ஒன்றா போட்டுட்டு ஒன்றா தான் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பாடு இல்லைனாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வந்து பட்னியாக இருந்து இருப்பாங்களே தவிர, அதாவது இறப்பே வந்தாலும் சரி பட்னியாக தான் இருப்பாங்களே தவிர, ஒரே ஒருத்தவங்க மட்டும் அவங்க வரைக்கும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டில் தான் அவங்க எல்லாம் வளர்ந்துருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நியதியாக இருந்திருக்கு. இந்த குடிசையும் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு குடிசை தான். ஏன்னா வந்து ஒன்று சீசன் மாறும், இல்லைனா வந்து அங்கே இருக்கிற உணவு வந்து குறைஞ்ச உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து வேறு ஒரு இடத்துல போய் அங்கே ஒரு குடிசையை வச்சு அங்கே வாழ்வாங்க. இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குதோ, கேம்னா சாப்பாடு, எங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குதோ அந்த இடத்துல போய் அவங்க அங்கே ஒரு வீடு மாதிரி போட்டு இருப்பாங்க. இவங்க கட்டின இந்த குடிசையில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கூரை ஒன்றா கீழே விழுந்துடும். ஆனால் கீழே இருக்கிற அந்த மரம், அந்த கல்லால் இருக்கக்கூடிய செவறுகள்லாம் அப்படியே இருக்கும். திருப்பி திருப்பி அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து திரும்பி இங்கே நிறைய மிருகங்கள், அப்புறம் வந்து பழங்கள்லாம் வளர்ந்துட்ட அப்புறம் அவங்க திருப்பி இங்கே வருவாங்க. இப்படி தான் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் அவங்களுடைய பொருள் எல்லாம் இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து அவங்க சமைப்பாங்க. அவங்க இப்போ எப்படின்னா கையாலேயே வந்து மண்ணை வச்சு பாத்திரங்கள்லாம் செய்கிறாங்க, அதை சமைப்பாங்க. இல்லைனா இந்த மிருகங்களுடைய அந்த மண்டை ஓடையும் வந்து அவங்க வந்து பாத்திரமாக வச்சுட்டு அது செய்வாங்க. பொதுவாக வந்து மாமிசத்தை அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அது அப்போ தான் வந்து கொல்லப்பட்ட மிருகம்னா அதை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் காஞ்ச மாமிசத்தை அவங்க சமைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி உல்கா நதிக்கரையில் அவங்க நிறையா தேன் கிடைக்கும். அந்த தேனை வந்து நிறைய ஹனி ஈட்டிங் பேர்ஸும், அதாவது கரடிகளும் வந்து அந்த தேனை எடுக்கிறத அவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அங்கே நிறைய கரடிகளும் இருக்கும். இந்த நிஷா குடும்பத்துக்கு தேனுனா ரொம்ப பிடிக்கும். ஒன்று அதை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அந்த தேன்லேருந்து வைன் பண்ணி குடிப்பாங்க. இப்போ வந்து ராத்திரி நேரம் அங்கே வந்து எல்லாரும் மியூசிக் போட்டுட்டு எல்லாம் இசையமைச்சிக்கிட்டே ஆண்கள் பெண்கள் எல்லாம் பாடுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வந்து ஆடை அணிகிற பழக்கம் வந்து வெறும் வந்து குளிர்காலத்தில் மாத்திரம்தான். அது விலங்குகளுடைய அந்த தோலை வந்து பதப்படுத்தி அதில் தான் ஆடை செஞ்சுப்பாங்க. இதை கூட அவங்க சேர்ந்து தான் செய்வாங்க. வேலை பளு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்க எப்போதுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு களைப்பே தெரியாது. அதனால் அன்னைக்கு இசையும் பார்த்திங்கன்னா அந்த களைப்பெல்லாம் போக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அவங்க எல்லாத்தையும் பாடிக்கிட்டே இருக்காங்க. ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்தே பாடுவாங்க. குடிசையோட ஒரு சைடில் பார்த்திங்கன்னா எல்லா ஆண் பெண் சின்ன பசங்க வயசானவங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா பையனோட வச்சு அவங்க நெருப்பு ஏற்றிட்டு எல்லாரும் சுற்றி இருக்காங்க. அந்த நெருப்புக்கு மேலே இருக்கிற கூரையில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து ஏதோ கோரஸாக பாடுறாங்க. அதில் நமக்கு புரிகிற வார்த்தை வந்து ஓக்னா கம்மன் மட்டும்தான் புரியுது. இப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா அந்த நெருப்பை வந்து அவங்க வழிபாடு செஞ்சுனே இருக்காங்க. அதே மாதிரி அந்த குழுவோட தலைவியாக இருக்கக்கூடியவங்க வந்து
அந்த நெருப்பில் வந்து மாமிசம், கொழுப்பு, பழங்கள், தேன் எல்லாத்தையும் தூக்கி அதில் போடுறாங்க. ஏன்னா இந்த சீசனில் அவங்களுக்கு நிறைய சாப்பாடு கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய பழங்கள், நிறையா தேன் எல்லாம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி மிருகங்களும் நிறைய கிடச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அன்றைக்கி வந்து முழு நிலவு நாள். அதனால் அவங்க வந்து அக்னிக்கு வந்து அவங்க நன்றி, அக்னி தான் அவங்களுக்கு வந்து நெருப்பு கடவுள். அதனால் அதுக்கு நன்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஒரு கப்பு முழுக்க ஹனியில் செஞ்ச ஒயினை வந்து அந்த நெருப்பில் ஊற்றுறாங்க. எல்லாருமே வந்து இப்போ வந்து சம்மர் சீசன்றதுனால ஆடை எதுவுமே அணியவே இல்லை. ஏன்னா வந்து குளிர்காலத்தில் அந்த குளிரை தாங்கிறதுக்காக அவங்க இன்னொரு தோலை வந்து அவங்க மேலே வந்து போட்டுப்பாங்க. ஆனால் வெயில் காலத்தில் வந்து அவங்க தோலுக்கு மேலே இன்னொரு தோல் போடுறது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல உடல் திறன் உள்ளவங்களாக இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம்தான் அழகு. அவங்கக்கிட்ட வந்து ஒரு துளி கொழுப்போ தேவையில்லாத ஒரு பருமனோ யார்கிட்டையுமே இருக்காது. இவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே நிஷா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எல்லாருக்கும் ஒரே அப்பா, ஒரே சகோதரர்கள், ஒரே மகன்கள், அந்த மாதிரி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமும் வலிமையும் தான் அவங்க எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா இயற்கையோ இல்லை வந்து மிருகங்களோ உங்களை உயிரோடு வந்து விடாது. அதனால் ஆரோக்கியமானவங்க மட்டும்தான் வாழ முடியும். இப்போ தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பெண்மணி வந்து எழுந்து அவங்க வந்து போய் உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து அந்த தேனில் செய்யப்பட்ட ஒயினை வந்து பரிமாறுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்ககிட்ட என்னென்ன பாத்திரம் இருக்கோ, இல்லைன்னா எலும்பில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி போட்டு, ஒரு ஹார்ன் மாதிரி போட்டு, இல்லைன்னா இலைகளை வந்து ஒரு கப்பு மாதிரி பண்ணி அதுலேருந்து எல்லாரும் வாங்கி அதை குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் அங்கங்கேயே சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வயசான பெண்மணிகள்லாம் நினச்சி பார்க்குறாங்க அவங்களோட இளமை காலத்தில் அந்த இளமையை எவ்வளோலாம் அனுபவிச்சாங்கன்னு. இப்போ அவங்க மனசில் என்ன தோணுதுன்னா, இப்போ இளைஞர்கள்லாம் அனுபவிக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லிட்டு வயதான பெண்மணிகள்லாம் எந்த துணையும் வந்து தேர்ந்தெடுக்காமல் விட்டுடுறாங்க. ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அங்கே இருக்கிற வயதான ஆண்கள் கூட, ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய காலத்தோட கடைசி கட்டத்தில் இருக்கிறதுனால அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவில் திவாவும் இருக்காங்க. அவங்கள சுற்றி நிறைய ஆண் பெண்லாம் இருக்காங்க. திவாவுடைய கை வந்து ரிபுவோடைய தோல் மேலே இருக்குது. அதே மாதிரி சுர்ரா வந்து தமான்ற ஒரு பொண்ணு கூட தான் உட்காந்துட்டுருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டு பாடிட்டு ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க யாரை பார்ட்னராக அன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்க தனியாக அவங்க மடியில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் எல்லோரும் எழுந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. சில பேர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க, சில பேர் வேட்டையாட போகிறாங்க, சில பேர் பழங்களை வந்து சேகரிக்க போகிறாங்க, சில பேர் வந்து மர கட்டைங்களை வந்து சேகரிக்க போகிறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் ஒன்று அம்மாவோட இருக்குதுங்க, இல்லைன்னா படுத்துன்னு இருக்குங்க, இல்லைன்னா அவங்களோட மூத்தவங்களோடலாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நதிக்கரையில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய வயதான ஆண் பெண்ணெல்லாம் வந்து நிஷா காலத்தை விட இப்போ ரொம்ப திருப்தியாகவே இருக்காங்க. ஏன்னா வந்து நிஷா காலத்தில் பார்த்திங்கன்னா மொத்த குடும்பத்தையும் ஒரே ஒரு தாய் மட்டும்தான் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குடும்பத்தில் நிறையா தாய்கள் இருக்காங்க. எதுவுமே வந்து அவங்க எல்லாருமே ஒன்றா இருந்தாலும் நிறைய பேர் வந்து தலைமை வந்து ஏற்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. அதனால் நிஷா காலத்தில் மாதிரி நிஷா எப்படி அவங்க பொண்ணையே வந்து அவங்க வந்து ஒல்கா நதியில் முழுகடிச்சு சாப்பிடிச்சாங்களோ அந்த மாதிரி நிலைமை இப்போ யாருக்குமே அங்கே இல்லை. இப்போ அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா திவாவுக்கு வந்து இப்போ 45 வயசாகுது. அவங்களுக்கு 4 மகனும் 5 பெண்களும் இருக்காங்க. அவங்க தான் இப்போ வந்து எல்லாரோட மூத்த பதவியில் இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 25 வருஷத்தில் வந்து நிறைய விஷயங்களாக இருக்குது. முக்கியமாக என்னென்னா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து திவா என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளோடைய அனுகிரகம் தான். அவங்களால தான் நம்ம இப்படியெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கோம், இவ்வளோ பேர் இப்போ உயிரோடு இருக்கோம். அதே சமயத்தில் நமக்கு தேவையான உணவு, தேன், அதுக்கப்புறம் வந்து தேவையான மான், அப்புறம் ஒல்கா நதியில் இருக்கக்கூடிய மீன், அப்புறம் மரம் எல்லாமே நமக்கு வந்து மிகுதியாக கிடைக்குது. அதாவது இவ்வளோ நபர்களுக்கும் தேவையான உணவும் நமக்கு வந்து கடவுள் அனுகிரகத்தால் தான் கிடைக்குது அப்படின்றாங்க. ஆனால் போக போக என்ன ஆகிடுதுன்னா இவங்களுக்கெல்லாம் சில கஷ்டங்கள்லாம் வருது. ஏன்னா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க போகும்போது
முதல்ல இருந்த மாதிரி இந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது இல்ல. அதே சமயத்தில் அவங்க வந்து பெரிய வீடாக கட்ட வேண்டியிருக்கு. அந்த அவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தேவையான வேட்டையாடுறதுக்கான இடமும் பணம் சேகரிக்கிறதுக்கான இடமும் வந்து இன்னும் நிறையாவே தேவைப்படுது. ஆனால் வந்து இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது உஷா குடும்பம். அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு காடு இருக்குது. இப்போ சில சமயத்தில் அந்த நிஷா குடும்பம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே போய் அவங்க வேட்டையாட போடுறாங்க. அந்த காடு வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை. உஷாவுக்கும் சொந்தம் இல்லை, நிஷா குடும்பத்துக்கும் சொந்தம் இல்லை. அதனால் நிஷா குடும்பம் அங்கே போகும். சமயத்தில் அவங்க வந்து உஷா குடும்பத்தோடைய அந்த பகுதிக்கும் போய் அவங்களுக்கு வேண்டிய உணவை எடுத்துகிட்டு வர போவாங்க. இதனால் ஏதாவது சண்டை வருமோ அப்படின்ற ஒரு பயம் பெரியவங்க எல்லாருக்குமே இருக்குது. ஒரு நாள் வந்து கவுன்சிலில் வந்து திவா வந்து சொல்கிறாங்க, கடவுள் வந்து எங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் நிறையா மாதமும் நமக்கு இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி இந்த இடத்துக்கு வரும்போது நிறைய மாதங்கள் இருக்குது. அதுக்குள்ளே காடுகள் நமக்கு வேண்டிய உணவு வந்து தயார் பண்ணி வச்சிடும். அதனால் வந்து நம்ம எல்லாருமே வந்து நல்ல வயிறார உண்ணலாம். அதே சமயத்தில் நமக்கு நிறைய கரடிகள், ஆடு, மாடு, அப்புறம் குதிரைகள், அப்புறம் மரத்தில் என்னென்னலாம் உயிரோடு இருக்கோ அத்தனைலாம் இருக்குது. அதே மாதிரி ஒல்கா நதியில் நிறைய மீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உஷா மக்கள் வந்து இந்த நிஷா மக்கள் வந்து நிறைய தவறு செய்தையும் பார்த்துருக்காங்க. ஏன்னா உஷா மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த நிஷா மக்கள் வந்து அப்பப்போ வந்து வேட்டையாடிட்டு போகிறதுனால அவங்க வேட்டையாடி எடுக்க வேண்டிய மிருகங்கள் வந்து அங்கே கம்மியாயிடுது. ஆனால் அந்த காலத்தில் வந்து போருன்றது எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி ஆரம்பிச்சுட்டே இருக்குது. இப்போ வந்து நிஷாவுடைய குடும்பம் எப்படின்னா, அவங்க பட்டினி கிடக்காமல் இருக்கணும்னா அவங்க வந்து சில அத்துமீறல்கள், சில சட்டங்களை மீறது தான் அந்த காட்டில் வந்து அவங்க செய்ய வேண்டியிருக்கு. அதனால் ஒரு குடும்பமும் வந்து அவங்கவுங்களுக்கு வேண்டியதை தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னென்னா, எல்லா குடும்பமும் அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே வாழ்வாங்க, அங்கேயே இறந்துடுவாங்க. அதனால் ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றது இன்னொரு குடும்பத்துக்கு சரியாக தெரியாது. இப்போது வந்து இந்த நிஷா குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் வந்து உணவை தேடி அவங்க அப்படின்னு போகும்போது அவங்க உஷா குடும்பத்தோட நிலத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அப்போ பார்த்துட்டு உஷா குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள நல்லா அடித்து திருத்தி விட்டுறாங்க. இப்போ வேட்டையாட போன நிஷா குடும்பத்தை சேர்ந்த மக்களும் வந்து அவங்களோட சண்டை போடுறாங்க. ஆனால் அவங்க சண்டைக்கு தயாராக வரல, வேட்டையாட தான் தயாராக வந்தாங்க. அதே சமயத்தில் வேட்டையாடுறதுக்கு ஒரு சின்ன குழுவாக வந்துட்டாங்க. உஷா குடும்பத்தில் இருந்த நிறைய பேர் அங்கே வந்ததுனால அவங்க வந்து பின்வாங்க வேண்டியிருந்தது. சில பேர் இறந்துட்டாங்க, சில பேருக்கு வந்து அடியும் பட்டுடுச்சு. அவங்க இங்கே வந்து அவங்களுடைய தலைமை அம்மா கிட்ட வந்து இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. எத்தனை பேர் வந்து இறந்தாங்க, எத்தனை பேருக்கு அடி வாங்கினாங்க, பயங்கரமாக காயம் அடைஞ்சவங்க பேர்லாம் சொன்ன உடனே அந்த இறந்தவங்களாம் காயம் அடைஞ்சவங்களோட சகோதரர்கள், மகன்கள், அம்மாக்கள், சகோதரிகள், மகள்கள் எல்லாருக்கும் கோவம் வந்துடுது. நம்ம பழி வாங்கி ஆகணும், நம்ம ரத்தத்தை எடுத்தவங்களுடைய ரத்தத்தை நம்ம எடுத்தே ஆகணும், ரத்தத்துக்கு ரத்தம் தான் வந்து சரியான பதில் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நடனம் ஆகிறதுக்கு மட்டுமே இசையமைச்சவங்க இப்போ வந்து போர் புரியறதுக்காக இசையை வாசிக்கிறாங்க. வெறும் கொஞ்சம் மக்களை மட்டும், ஆணுங்களும் பெண்களையும் வந்து குழந்தைங்களையும் வயசானவங்களையும் பார்க்குறதுக்காக வச்சுட்டு மிச்சம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இசையை முதல்ல வாசிச்சுட்டே போகிறாங்க. பின்னாடியே திவா அவங்க தான் எல்லாருக்குமே தலைமை. அவங்க வந்து எல்லாரையும் வழி நடத்தின்னு போகிறாங்க. பின்னாடி வந்து நிறைய ஆண்களும் பெண்களும் வந்து ஆயுதங்களோடு போகிறாங்க. இந்த இசையை வந்து காட்டு முழுக்க எதிரொலிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே போகிறதுல பறவைகள், விலங்குகள்லாம் அப்படியே பறந்து போகிறாங்க. இவங்க அவங்களுடைய பகுதியை விட்டுட்டு இப்போ உஷாவுடைய பகுதிக்குள்ளே வராங்க. இப்போது இந்த பகுதிகள்லாம் வந்து ஒரு எந்த விதமான ஒரு பார்டர் லைன்லாம் போட்டலாம் இல்லை, எல்லை பகுதியெல்லாம் போட்டல. அவங்கவுங்களுக்கு அவங்களோட நிலம் எதுன்னு தெரியும். அதை மீறி அவங்க பொய்யை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அப்போது வந்து பொய் சொல்கிறதெல்லாம் மனிதர்களுக்கு இன்னும் பழகலை. அதே சமயத்தில் வந்து ஒரு பொய்யை சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிலைமை வந்தாலும், இல்லை ஒரு உண்மையை மறைக்கணும்னு இருந்தால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை சொல்ல மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே உண்மை தெரியும். இப்போ இவங்க போகும்போது உஷா குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி இவங்க ஆயுதம்லாம் எடுத்துக்கிட்டு வரதை பார்த்த உடனே அவங்க போய் அந்த உஷா குடும்பத்தில் எல்லாம் சொன்ன உடனே அவங்களும் வந்து, ஏன்னா அவங்களுடைய நிலத்தை அவங்க பாதுகாக்கணும் இல்லையா, அதனால் அவங்களும் வந்து நேராக இவங்க சந்திக்க வராங்க. ஆனால் நிஷா குடும்பத்தில் இப்போ தப்பு சரியெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை. அவங்களுக்கு வேண்டியது உணவு. அந்த உணவு வந்து அத்தனை பேருக்கு வேணும் போது அவங்களுக்கு நிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய
அந்த மிருகங்களோ மரங்களோ அவங்களுக்கு தேவையான அளவு உணவு தராது. அதனால் அவங்க உஷா குடும்பத்தை சேர்ந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களையும் அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் வளர்றதையும் எடுத்து தான் ஆகணும். அதனால் வராங்க 2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. பயங்கரமான ஆயுதங்கள்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசிக்கிறாங்க. யாரோட ஆயுதம்லாம் வந்து அவங்க இழந்துடுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் கையால் கூட சண்டை போடுறாங்க. இல்லை கீழே விழுந்து கிடக்கிற ஆயுதம்லாம் எடுத்து அவங்க வந்து சண்டை போடுறாங்க. கல்லெல்லாம் எடுத்து சண்டை போட்டுன்னே இருக்காங்க. இப்போ நிஷா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உஷா குடும்பத்தோட அவங்க 2 மடங்குக்கு மேலே வந்து மக்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து உஷா குடும்பத்தில் கடைசி பையன் வரைக்கும் அவங்க வந்து எல்லாரையுமே அடிச்சிடுறாங்க. அந்த போர் ரொம்ப நேரம் நடக்குது. கிட்டத்தட்ட 3ல் 2 பகுதி மக்களை வந்து அவங்க கொன்னுடுறாங்க. யாரையும் காயப்படுத்துறதோடு விடலை. ஏன்னா வந்து அவங்களுடைய போரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்பாடு என்னென்னா ஒரு அடிப்பட்ட விரோதியை விட்டுடக்கூடாதுன்றதுனால தான். அதனால் எல்லாருமே கொன்னுடுறாங்க. உயிரோடு இருக்கிற நிறைய ஒன்றும் இல்லை, அந்த 3ல் 1 பகுதியை வந்து அந்த ஓல்கா நதியில் குதிச்சிடுறாங்க. கடைசி மூச்சு அவங்களால இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த நதியில் இருக்காங்க. மற்றவங்களாம் மூழ்கி செத்துடுறாங்க. சில அம்மாக்களும் வயசானவங்களும் குழந்தைங்களும் வந்து அங்கேருந்து ஓடி போக பார்க்குறாங்க. ஆனால் அவங்களையும் அவங்க விடவே இல்லை. அவங்கள போய் பிடிச்சி பால் குடிக்கிற குழந்தைங்கள கூட பாறையில் தூக்கி அடித்து அவங்களெல்லாம் கொண்டுடுறாங்க. வயசான ஆண்கள் பெண்கள் கழுத்துலலாம் வந்து கல்லை வந்து ஒரு மாலை மாதிரி போட்டு அவங்கள ஓல்கா நதியில் தள்ளி மூழ்கடிச்சு சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே இந்த உஷா மக்கள் வந்து சேர்த்து வச்சுருந்த பழம் மாமிசம் தேன் அப்புறம் என்னென்னலாம் சேகரித்து வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துட்டு மிச்சம் மீதி இருக்காங்களே அந்த உஷா குடும்பத்தை சேர்ந்த மக்கள் அவங்கள எல்லாரையும் அந்த குடிசையில் போட்டு குடிசையை எரிச்சிடுறாங்க. இப்போது அந்த எரியிற நெருப்பில் வந்து எரிஞ்சுக்கிட்ட மக்கள்லாம் வர சத்தத்தை வந்து கேட்கும் போது இவங்க அந்த அக்னி பகவானுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இந்த விரோதிங்கலேருந்து நிறைய சாப்பாடு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதில் திவா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா வந்து அவங்க திவா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பெண்கள் கிட்டேருந்து அவங்களோட மார்போடு சேர்ந்து வச்சுருந்த குழந்தைய தூக்கி அது அப்படியே பாறையில் மோதி அது மண்டை உடையிற சத்தத்தை கேட்டு அவள் சிரிச்சிருக்கா. அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு ஒரு விருந்து மாதிரி வச்சுக்கிறாங்க. ராத்திரி வந்து திவா வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆடுறா. அவளுடைய இளைய மகனான வாசோடு ஆடின்னு இருக்கா. அவங்க 2 பேரையும் ஒன்றா இருக்கும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இன்றைக்கி வந்து திவா வாசுவை தான் அவளோட பார்ட்னராக சூஸ் பண்ணியிருக்கான்னு. வாசுவும் வந்து அவங்க அம்மா சந்தோஷமாக வெற்றி கலைப்பில் ஆடுறதை பார்த்துட்டு அம்மாவுடைய ஆசையை சந்தோஷப்படுத்துறது தான் அவனுடைய வேலை அப்படின்ற மாதிரி அவனும் இருக்கான். இப்போ வந்து இவங்களுக்கு இன்னும் 4 மடங்கு வேட்டையாடுற இடம் கிடச்சிருக்கு. ஏன்னா உஷாவோட இடத்தையும் சேர்த்து இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. 2வது இதுக்கு முன்னாடிலாம் வந்து குளிர்காலத்தில் வந்து இவங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு முன்னாடியே உஷா குடும்பம் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. அதனால் அவங்கள விட்டு தள்ளி தான் இவங்க ஒரு இடத்த தேடி போய் அவங்களுடைய கூடாரத்தை அமைக்கணும். ஆனால் இப்போ அந்த தொல்லை இல்லை. ஏன்னா உஷா குடும்பம் இல்லாததுனால இவங்க எங்கே வேணால் போய் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் என்னன்னா இப்போ வந்து ஏற்கனவே இருந்ததோட 4 மடங்கு அதிகமான வேட்டையாடுற இடம் இருந்திருக்கு, மரங்கள் இருக்குது. அதே சமயத்தில் குளிர்காலத்தில் போய் தங்குறதுக்கும் இடம் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா உஷா குடும்பத்தை சேர்ந்து இறந்து போனவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து ஆவியானதாக இவங்க நம்புகிறாங்க. அதனால் அந்த ஆவிங்கெல்லாம் வந்து இவங்களை வந்து பழி வாங்கிறதுக்காக இருக்கிற மாதிரி தோன்றதுனால அந்த குடிசையில் எல்லாரையும் போட்டு எரிச்சாங்க இல்லையா, அந்த ஆவிங்களோட வீடாக இவங்க கருதுகிறாங்க. அதனால் யாருமே தனியாகவோ 2 பேராக கூட அந்த குடிசை வழியாக போகிறதே இல்லை. போனாலே ஒரு குழுவாக தான் போகிறாங்க. அதே சமயத்தில் வேட்டையாட போகிறவங்களும் வந்து அவங்க ஒரு இடத்துல நெருப்பை சுற்றி நிறைய 100கணக்கான மக்கள் ஆடுறதை பார்க்கறதாவும் வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து போகும்போது அதாவது இந்த சீசன் மாறும்போது போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகும்போது கூட ஒரு குழுவாக நிறையா பேராக சேர்ந்து அதுவும் பகலில் மட்டும்தான் அவங்க போவாங்க. நிறைய நாள் ராத்திரி திவாவுக்கும் வந்து இருட்டில் வந்து பூமியிலேருந்து பால் குடிக்கிற குழந்தைங்க வந்து அப்படியே அவள் கையை பிடிச்சின்னு அவள் மேலே ஏற பார்க்குற மாதிரி அவளுக்கு வரும். அப்படியே கத்திக்கிட்டே அவள் எழுந்துடுவாள். இந்த மாதிரி நடந்துட்டுருக்கோம். இப்போ 4வது பகுதியில் பார்த்திங்கன்னா திவாக்கு இப்போ வந்து 70 வயசுக்கு மேலேயே ஆகுது. இப்போ அவங்க வந்து அந்த குழுவோட தலைவி இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. ஆனால் அந்த வயசுக்கான மரியாதை அவங்களுக்கு இருக்குது.
அது மாத்திரம் இல்லாமல் 20 வருஷமாக அவங்க தலைமை பகுதியில் இருக்கும்போது அவங்க குடும்பத்துக்கு நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 70 வயசு ஆகும்போது அடிக்கடி நிறைய சண்டைகள்லாம் நடக்கும், நிறைய இழப்புகள்லாம் இருக்கும், நிறைய பேர் இறப்பாங்க. ஆனால் எப்போதுமே வந்து இந்த நிஷா குடும்பம் தான் ஜெயிக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ அவங்களுக்கு வந்து வேட்டையாடுறதுக்கு இடமும் நிறையா இருக்குது. அதுலேருந்து அவங்களுக்கு பல மாதத்துக்கான உணவும் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து திவா என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் நம்ம மேலே அன்பாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இப்போவும் வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து அவள் கனவுல வந்து அவங்கள தொல்லைப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ குளிர்காலம் வருது, ஒல்கா நதியும் வந்து அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. ஆனால் வந்து இப்போ இவங்க வந்து எப்படி குளிர்காலத்துலேயும் இங்கே வந்து வேட்டையாடணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய உணவும் வந்து இவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. குளிர்காலமாக இருக்குது, நிறைய உணவு தேவைப்படும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் உணவை கொண்டு வந்து தரத்துக்கும் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இப்போ எப்படின்னா நாய்கள் எல்லாம் அவங்க வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த நாய்களை வச்சு அவங்க வேட்டையாடி அவங்களுக்கு வேண்டிய உணவு எங்கே இருக்குன்றதை அந்த நாய் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அதே சமயத்தில் வேட்டையாடுறதுக்கும் அவங்க பல புதிய முறைகளெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து உணவு வந்து இல்லைன்னு போது அவங்க வந்து மான், அப்புறம் ஆடு மாடு, குதிரைகள், அப்புறம் இந்த காட்டில் என்னெல்லாம் ஒரு காட்டில் இன்னொரு காட்டுக்கு இதெல்லாம் சுற்றி திரியுதோ அதெல்லாம் பிடிச்சி அவங்க வந்து உணவாக்கிட்டே இருந்தாங்க. அதே சமயத்தில் அந்த மக்கள் வந்து விதைகள்லாம் வந்து பூமியில் விழும்போது அந்த ஈர மண்ணுலேருந்து புல் முளையிறதெல்லாம் பார்த்தாங்க. அதுவும் இந்த புல்லை சாப்பிட்ற மிருகங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய நாள் வாழறதையும் இவங்க வந்து கவனித்ததுனால அப்பப்போ அந்த விதைகள்லாம் எடுத்து பூமி கீழே வந்து அவங்க வந்து புதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்து ரிக்ஷா ஷ்ரவா அவருடைய நாயோடு சேர்ந்து ஒரு முயலை திருத்தினே போகிறாரு. பயங்கரமாக வேர்க்கிறதுனால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவர் உடம்பு மேலே போட்டிருந்த அந்த தோலை வந்து அவர் விளக்கிடுறாரு. விளக்கிட்டு பார்க்கும்போது நாய் அதுக்குள்ளே எங்கேயோ உள்ளே ஓடி போயிடுச்சு. ஆனால் அந்த நாயோடைய கால் தடம் வந்து அந்த பனியில் தெரியுது. அதனால் அந்த தடத்தை பார்த்துக்கிட்டே அவரும் பின்னாடியே ஓடுறாரு. களைப்பானதுனால ஒரு மரத்தை மேலே போய் உட்கார்றாரு. அப்போது அவர் காதில் வந்து ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்ட உடனே கேட்டுட்டு அந்த திசையை நோக்கி ஓடுறாரு. கிட்ட போகும்போது தான் பார்த்தா அங்கே ஒரு பையன் மரத்து மேலே ஒரு பெண் வந்து அழகான இளம் பெண் வந்து சாஞ்சின்ட்டுருக்கான். அவளும் வந்து குளிருக்காக வந்து ஒரு வெள்ளை கலரு தோலை வந்து பொத்தின்னு இருக்கா, ஒரு தொப்பியும் போட்டுருக்கா. அவள் கிட்ட வந்து ஒரு முயல் வந்து செத்து கிடக்குது. அவனுடைய நாயும் அங்கே இருக்குது. இவனை பார்த்த உடனே அது குலைக்க ஆரம்பிச்சிடுது. உடனே ரிக்ஷா வந்து அந்த பொண்ணோட முகத்தை பார்க்குறான். அவள் சிரிச்சிட்டே சொல்கிறா, இந்த நாய் உங்கள்தான் நண்பரேன்னு போது, ஆமாம், ஆனால் நான் உன்னை திருக்கம் பார்த்ததே இல்லைன்னு போது, நான் வந்து குரு குலத்தை சேர்ந்தவ, இது எங்களுடைய நிலப்பகுதி தான் அப்படின் போது, ஓ நீ குரு குடும்பமா அப்படின்னு கேட்குறா. இப்போ அவன் மனசில் என்ன தோணுதுன்னா, குருவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அடிக்கடி வந்து ரொம்ப வருஷமாகவே சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது இந்த குரு மக்கள் எப்படின்னா இந்த உஷா குடும்பத்தை விட ரொம்ப புத்திசாலிங்க. ஏன்னா குரு மக்கள் வந்து ரொம்ப குறைவான நபர்கள் தான். நிஷா குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர். அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் நிஷா குடும்பத்தோட சண்டை போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு. அதனால் எப்போல்லாம் இவங்க தாக்க வராங்களோ அவங்க எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. அவங்க ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஆளுங்களாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் வந்து நிஷா குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து எப்படியாவது குரு குலத்தை சேர்ந்தவங்களாம் நம்ம வந்து அழிச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அந்த பெண் சொல்கிறா, உங்கள் நாய் தான் இந்த முயலை வந்து கொன்னுச்சு, அதனால் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு போது இவன் ரிக்ஷா சொல்கிறான், இல்லை இல்லை இது வந்து குருவோடைய இடம் தானே அப்படின் போது, பரவாயில்ல அது உண்மை தான், நான் வந்து இந்த நாயோடைய முதலாளி கையில் இதை கொடுக்குறதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணியிருந்தேன் போது, காத்திருந்தியானாமா அவருக்கு இந்த முயலை கொடுக்கறதுக்காக தான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல வந்து குருகுலத்தை சேர்ந்தவன் கேட்கும் போது அவளை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு பகைமை தான் வந்தது மனசுக்குள்ளே. ஆனால் அவளோட சொல்லலாம் கேட்டோன்னே அந்த பகைமை வந்து அவனை விட்டு போயிடுது. 2 பேரும் நண்பராக பேசுகிறாங்க. நீ வந்து என்னோடய நாயும் சரி என் முயலையும் கொடுத்துருக்க, அதில் இந்த நாய் எனக்கு ரொம்ப முக்கியம் போது அவளும் சொல்கிறா, ஆமாம் ஆமாம் சிறந்த ஒரு வேட்டை நாய் தான் இது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் எங்கள் குடும்பத்துலேயே இது ரொம்ப வந்து சிறந்த ஒரு வேட்டை நாய், என் குரல் கேட்டாலே என்கிட்ட வந்துடும் போது அந்த நாயோட பேர் என்னன்னு கேட்குறான். அவன் ஷம்புன்னு சொல்கிறான். உன் பேர் என்ன நண்பான்னு கேட்டோடனே அவன் சொல்கிறான், ரிக்ஷா ஷர்வா, ரோச்சனாவுடைய மகன் அப்படின் போது, ரோச்சனாவா, எங்கள் அம்மா பேர் கூட ரோச்சனா தான், இப்போ உனக்கு அவசரம்னா என் கூட கொஞ்சம் நேரம் உட்காரு அப்படின்னோடனே அவனும் வந்து அவள் பக்கத்தில் உட்கார்றான். அவகிட்ட கேட்குறாங்க, உங்கள் அம்மா இப்போ உயிரோடு இல்லையான்னு கேட்கும் போது, இல்லை நிஷா குடும்பத்தோடு சேர்ந்து எங்களுக்கு ஒரு சண்டை வரும்போது
அவள் வந்து கொல்லப்பட்டுட்டா, அவள் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான்னு சொல்லும் போதே அவள் கண்ணில் தண்ணி வருது. ரிக்ஷா வந்து அந்த கண்ணீரை தொடச்சிட்டு இந்த சண்டைன்றது எவ்வளோ கொடுமையானதுன்னு போது, ஆமாம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துன்னு போயிடுது, ஆனாலும் அது முடியலையே அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பக்கம் இருக்கிறவங்க முழுசாக அழிகிற வரைக்கும் அது முடியாது. அதுலேயும் வந்து நிஷா மக்கள் வந்து எங்கள் மேலே இன்னொரு தாக்குதல் செய்ய போகிறாங்க. இந்த வாட்டி வந்து அங்கேயும் வந்து நான் நினைக்கிறேன் உன்னை மாதிரி நிறைய இளைஞர்கள்லாம் இருப்பாங்கன்னு போது, இவனும் சொல்கிறான் உன்னுடைய குருகுலத்துலேயும் உன்னை மாதிரி நிறைய பெண்கள் இருப்பாங்க இல்லையான் போது, ஆனாலும் நம்ம ஒருத்தர் கொண்டுனே இருக்கோம், ஏன் ரிக்ஷா இந்த மாதிரின் போது ரிக்ஷா மனசில் வந்து ஒன்று வருது. ஏன்னா வந்து 3 நாள் கழித்து இவங்க எல்லாருமே வந்து நிஷா குடும்பத்தை சேர்ந்தவங்க குருகுலத்தை சேர்ந்தவங்கள தாக்குறதுக்காக ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஆனால் அவன் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு சொல்கிறா, ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வந்து அவங்களோட சண்டை போட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறா. சண்டை போட போகிறது இல்லையா அப்படின்னும் போது, ஆமாம் நாங்கள் ரொம்ப எண்ணிக்கையில் கம்மி, அதனால் நாங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்றா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு போது, நாங்கள் இங்கேருந்து போயிட போகிறோம், உல்கா நதியை விட்டு நாங்கள் ரொம்ப தூரமாக போயிட போகிறோம். இந்த உல்கா நதி வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி, இனிமேல் நான் அதை பார்க்கவே மாட்டேன், அதனால தான் நான் இப்போ இங்கே வந்து அந்த நதி உறைஞ்சி போயிருந்தாலும் நான் அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டுருக்கேன் அப்படின் போது, ஓ உன்னால் திரும்பி உல்காவை பார்க்க முடியாது, அதில் நீந்தவும் முடியாது, எவ்வளோ நல்லா இருக்கும்ல, அதில் ஆழமான போய் நம்ம நீச்சல் அடிக்குதுன்னு சொல்லும் போதே அவள் கண்ணில் தண்ணி வருது. இது உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்ல, கொடுமையான விஷயம் போது, இதுதான் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய சட்டம் ரோச்சனா மகனே, இதுதான் இந்த காட்டோடைய சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து இதோட முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.